வில்சனோட அப்பாக்கு 5 பசங்க. சரி. ஃபர்ஸ்ட் பையன் பேர் வந்து 11, 11. செகண்ட் பையன் பேரு 22, ஆ, தேர்ட் பையன் பேரு 33, 33. ஃபோர்த் பையன் பேரு 44, ஃபிஃப்த் பையன் பேரு என்ன? 55. எல்லாமே ஈஸியா கண்டுபிடிச்சிடுறீங்க. எங்க சேனல் பார்த்துட்டே இருப்பீங்களா? அதனால ஈஸியா தப்பா கண்டுபிடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் கரெக்ட் தானா? இல்ல தப்பு. இதோட நிறுத்திக்கலாம்ல. ஃபர்ஸ்ட் பையன் பேரு 11, 11. செகண்ட் பையன் பேரு 22, 22, தேர்ட் பையன் பேரு 33, 33. ஃபோர்த் பையன் பேரு 44, ஃபிஃப்த் பையன் பேரு 55 தானே வரும். வில்சனோட அப்பாக்கு 5 பசங்க. 5 பசங்க. ஃபர்ஸ்ட் பையன் பேரு 11, 22, 33, 44, ஃபிஃப்த் பையன் பேரு 55. 55. கரெக்ட் தானே? கரெக்ட். கரெக்ட் தான். என்னண்ணா? ஃபிஃப்த் பையன் பேரு 55 தானா? கரெக்ட் தான். உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் தரேன். ஓகே. ஓகே தாங்க. வில்சனோட அப்பாக்கு 5 பசங்க. சரி ஓகே. 11, 22, 33, 44. அஞ்சாவது பையன் பேரு 55. எவ்வளவு சொன்னாலும் ஆன்சர் வராது என்கிட்ட இருந்து. 55 மட்டும் தான் வரும். அதானே? ஆமா 55 தான் ஆன்சர். ஷியரா? ஷூர். லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். ஆக்சுவலி क्वेश्चनல ஆன்சர் இருக்கு. 5யா? வில்சனோட அப்பாக்கு 5 பசங்க. 5 பசங்க. யாருக்கு 5 பசங்க? வில்சன். வில்சனுக்கு இல்ல, அவங்க அப்பா. அப்பாக்கு. வில்சனோட அப்பாக்கு 5 பசங்க. சரி. அப்ப வில்சன் யாரு? அவங்க அப்பா. வில்சன் யாரு? அவங்க அப்பா. யாரோட அப்பா? வில்சனோட அப்பாக்கு 5 பசங்க. சரி. அப்ப வில்சன் யாரு? அவங்க பையன். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். அஞ்சாவது பையன் பேர் என்ன? அஞ்சாவது பையன் பேரு 55. குழப்புறீங்க, திருப்பி பார்க்கணும் போல இருக்கு. ஒரு எழுதும் புரியலடா. டேய் போட்டு குழப்புன்னு குழப்பிட்டாங்க. மண்டை காயுது.